வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜ்மதி பரத். நான் இப்போது எங்கே இருக்கேன், அதாவது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஸோ இது பெரம்பலூர்லேருந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சம்திங் உள்ள ஆட்டோலாம் பிடிச்சி நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஒரு காலேஜுக்கு கேட்டோம், பட் இந்த ஒரு காலேஜுக்கு பஸ்ஸே இல்லை ப்ரோ, பஸ் வசதிலாம் பெருசாக இல்லை ப்ரோ அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த காலேஜ் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரீயாக வெளில போய்க்கலாம். நாங்கள் வந்து அன்றைக்கி இந்த மாதிரி ஏதோ கவர்மெண்ட் பஸ்லாம் நிறையா உள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அது ஏன்னு தெரில, ஏதாச்சும் வாடகைக்கு எடுத்திருந்தாங்களா இல்லை என்னென்னு ஒன்றும் புரியல. ஸோ எனிவே பட் அங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் அப்பப்போ நடுவில் வந்துட்டு போச்சு. பட் அது வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்றிட்டு போக தான் வந்தது. மேபி அதை அதாவது வாங்கிட்டாங்களோ என்னமோ என்னன்னு தெரியல. உள்ளே வந்தோடனே ஒரு நல்ல வியூ இந்த காலேஜுக்கு கிடச்சிது. எப்படி சொல்கிறது, இந்த காலேஜில் எனக்கு ஒரு நல்ல வியூ கிடச்சிது. ரைட் சைடு பார்த்தா நாங்கள் விளையாட போகிற கேம் பால் பேட்மிண்டன், அதோட கிரவுண்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் டென்னிஸ் கிரவுண்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ். இப்படி தான் இருந்துச்சு. நானும் இந்த காலேஜெலாம் சுற்றி வந்தேன். எல்லா இடமுமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதோட சேர்த்து பார்ட் 2வும் ஒன்று இருக்குது. ஸோ இதில் இருக்கும் நிறையா இடத்துல எங்கெங்கே எப்படி எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த கிரவுண்ட்லாம் இருக்குது. ஒரே இடத்துல வாலிபால் கிரவுண்டு, பேஸ்கெட் பால் கிரவுண்டு, டென்னிஸ் கிரவுண்டு, டென்னிஸ் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, அப்புறம் பால் பேட்மிண்டன் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க போல் வாலிபால் கிரவுண்டில். ஸோ அது எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு இந்த வியூலாம். ஃபுல்லாக நடுவுலலாம் மரம் செடி கொடிகள்லாம் வச்சுருந்து ரொம்ப சூப்பராக கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு ஆம்பியன்ட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். நார்மலாக ரிலாக்ஸிங்காக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அண்ட் அங்கேருந்துங்க கிட்ட கேட்டப்போ இந்த காலேஜ் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவ்வளோலாம் ஸ்ட்ரிக்ட் இல்லை போல, உங்கள் காலேஜ் அளவுக்குலாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னோடய காலேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சமயபுரத்தில் இருக்குது. சென்டர் பிளேஸ், அதாவது காலேஜுக்குள்ளே வந்தோடனே ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சு அதில் மீன்களை விட்டுருந்தாங்க. ஸோ மீன்கள் பார்க்கவே ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டெரராக இருந்துச்சு எல்லாமே. அந்த மாதிரி மீன் வகைகளை தான் விட்டுருந்தாங்க. ஏன்னா திடீர்னு இறந்துட்டா கூட காசு அந்தளவுக்கு செலவு பண்ண வேணாம், ஸோ ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக இருக்கிற மீனெல்லாம் வந்து வாங்கி அந்த தொட்டிக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இதை வந்து பார்த்தேங்க. ஸோ இதுக்கப்புறம் கிளிப் ஐ திங்க் நிறைய ஆட் பண்ணுறேன்னு என்னன்னு தெரில. ஸோ இங்கேருந்து மூவ் பண்ணி போகலாம். நான் சொன்ன பேஸ்கெட் பால் கோர்ட் இதுதான். ஸோ இவங்க வந்து பெயிண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வழவழன்னு அடிக்கலை. நார்மலாக அங்கே எல்லாம் அந்த ஸ்பேஸ், அந்த இடம்லாம் வந்து ரொம்ப சொரப்பாக இருந்துச்சு. ஈவன் வெறுங்காலெலாம் ரொம்ப விளையாடுறதுக்கு ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த இடம் அப்படி இருக்குது. கொஞ்சம் கீழே விழுந்தால் கூட செம்மையாக கால்லாம் வந்து சிரைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ், இந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பக்கத்தாலே அந்த பால் பேட்மிண்டன் கிரவுண்டு, டென்னிஸ் கிரவுண்டு, ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆலமரமும் ஒரு நல்ல வைப் கொடுத்துச்சு. இங்கே தான் வந்து எல்லா பொருளையும் வச்சுட்டு நாங்கள் விளையாடுறதுக்கு ரெடியான டைமு. எப்படியோ உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. எனக்கு உள்ளே போனோடனே இந்த வாலிபால் நெட்டை பார்த்தா என்னடா இவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது இவ்வளோ ஹைட்டு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு டவுட்டு. என் காலேஜில் பார்க்கும்போது இது கீழோட இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே என்னடானா இவ்வளோக்கு ஹைட்டில் இருக்குது. ஸோ கடைசியாக அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேட்டை வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டோம். அதுக்கப்புறம் கேஃப்டேரியா சைடு வந்ததும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேபரேட்டரி கூட இங்கே தான் இருக்குது போல். ஸோ ஜென்ஸ் டாய்லெட், லேடிஸ் டாய்லெட், லெப்ராட்டரி, எஸ் அந்த சைடில் தான் எல்லாமே இருக்குது மோஸ்ட்லி. ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அதாவது காலேஜ் ஃபஸ்ட்டு ஃப்ளோருன்னு இல்லை, படிக்கட்டு வச்சு அவங்க ஏற்றி வச்சுருக்காங்க நல்லா ஹைட்டாக. அது மேபி ஃபஸ்ட் ஃப்ளோராக கூட இருக்கலாம். ஸோ அங்கே ஏறினா அங்கேயுமே ரெஸ்ட் ரூம் காலேஜுக்குள்ளேயுமே இருந்துச்சு. ஸோ வெளியிலையும் இருக்குது. இதுதான் கேஃப்டேரியா. ஸோ அன்னைக்கு அது ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல, நாங்கள் பூட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி லீவு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிடாமே போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே
எனக்கு இந்த காலேஜ் என்னோட ஒப்பீனியனில் இந்த காலேஜை பற்றி கேட்டிங்கன்னா இந்த காலேஜ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பார்க்கிங் ஏரியா ரொம்ப கம்மி, சின்னது இந்த பார்க்கிங்லாம். ஸோ இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது, அந்த சைடில் ஒரு பார்க்கிங் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது கம்மி. எங்கள் இதில் 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணுமாடா சாப்பிட்றதுக்கு. ரைட்டா, சரி. அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே தான் வெளியில் வந்துட்டோம். இங்கே ஒரு தம்பிக்கிட்ட நாங்கள் ஹெல்ப் கேட்குறோம். அவன் கொஞ்சம் பண்ணுறதுக்கு யோசித்தான். ஸோ நான் சொன்னேன்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து உள்ளே போயிட்டு வருதுங்க அப்படின்னு. இதில் ஃபுல்லாகவே இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்க்குள்ளே யார் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், மேபி அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். மேபி இந்த பஸ்ஸை வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கவர்மெண்ட் மேபி ஓல்டு பஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ண பஸ்ஸாக கூட இருக்கலாம். எனிவே காலேஜுக்குள்ளே ஏறி நாங்கள் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொன்னால அப்படியே ஏறி போகிறது, அதுதான் அந்த இடத்துல தான் இப்போ இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ கீழே ரெஸ்ட் ரூம் வந்தாச்சு. ரெஸ்ட் ரூம் வந்தால் இப்படி தான் இருந்துச்சு, நார்மலாக ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒர்ஸ்ட்டு அப்படி இப்படின்லாம் இல்லை. ஒரு ப்ரைவேட் காலேஜில் எப்படி நார்மலாக இருக்கணுமோ அந்த மாதிரி தான் அங்கே ரெஸ்ட் ரூம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் கிரவுண்டு, நாங்கள் விளையாட போகிற ஒரு கிரவுண்டு. இங்கே தான் நாங்கள் விளையாடணும். ஸோ இதை எடுத்து விளையாடவும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். மறுபடியும் அந்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.